ஹாய் ஆல். இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஒரு லெஹெங்கா சில்க் லெஹெங்கா வந்து எப்படி போட்லி பட்டன் வச்சா ஸோ ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நம்ம போட்லி பட்டன் வச்சு ஒரு ரெடிமேட் ஃபினிஷில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்த போட்லி பட்டன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இன்சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஜாயினிங்குமே தெரியாத, ஸோ நம்ம வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணுவோம், அந்த மாதிரி எதுவும் ஜாயினிங் தெரியாமல் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாடியில் வந்து பிசிறே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஈவன் ஆர்ம் ஹோலும் பாருங்கள், ஆர்ம் ஹோல்லேயும் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து பிசிறு தெரியாத மாதிரி தான் நம்ம இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம ஸ்லீவுக்கும் வச்சுருக்கோம், பட் ஸ்லீவ் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து பேக் ஹூக் வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஒரு சாரியில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட்டு, லெஹெங்கா வந்து ஸ்கர்ட் பார்ட்டு. ஸோ இது பாருங்கள், இதோடைய ஜரி பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வந்து இதோட ஜரிஸ் இருக்கும். பட் நம்ம இதுவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே குத்தாத மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக அட்டாச் பண்ணி குத்தாத மாதிரி தான் நம்ம இதையும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கு வந்து நம்ம துப்பட்டா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த துப்பட்டா எதில் ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ளவுஸ் பீஸில் தான் வந்து நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், 4 கார்னர்ஸும் வந்து நம்ம நீட்டாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வர மாதிரி. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இதை வந்து நான் உங்களுக்கு கட்டிங் பார்ட்டு ஸ்டிச்சிங் பார்ட் வந்து தனித்தனியாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ வந்து ட்ரெண்டிங்க்கு தீபாவளிக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் என்னோட பொண்ணுக்காக தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நிறைய வந்து கிட்ஸுக்கு வந்து ஏஜ் குரூப்க்கு மெஷர்மெண்ட்ஸ் கேட்குறீங்க. பட் நான் உங்களுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் கொடுக்குறேன். அதாவது நம்ம கவர்மெண்ட்ஸில் வந்து ரெடிமேட் ஃபினிஷிங் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்டோடைய செஸ்ட், அப்பர் செஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், அப்பர் செஸ்ட்னா இந்த ஆர்ம்ஹோல்லேருந்து இந்த ஆர்ம்ஹோல் வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த அப்பர் செஸ்ட்டும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே சேம் டைம் வந்து ஹைட்டு, கிட்டோடைய ஹைட்டும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு 11 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு 7 இயர்ஸோடைய சைஸ் வந்து செட் ஆகும், பட் ஹைட் மட்டும்தான் வேரி ஆகும். பட் இதே இது 7 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா அவங்க நம்ம 11 இயர்ஸ்க்கு என்ன மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் அவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், பட் ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து குழந்தைங்க வந்து கொஞ்சம் வேரியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நீங்கள் வந்து இதை எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் சாரியோடைய பாடி பார்ட்லேருந்து 3.5 மீட்டர் எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தது. ஸோ அந்த 3.5 மீட்டரில் வந்து நான் 3 மீட்டர் வந்து ஸ்கர்ட்காக நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள், இது வந்து நான் பல்லு பார்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன், கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ப்ளவுஸ் பார்ட்டு. ஸோ இதில் தான் நான் வந்து துப்பட்டா ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம உள்ளே சொருகும் இல்லையா, அந்த சைடு இருந்தது, பிளெயினாக இருந்தது ப்ளூ கலர். இது வந்து நான் 3.5 மீட்டரில் 3 மீட்டர் ஸ்கர்ட்க்கும் 1/2 மீட்டர் வந்து ப்ளவுஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இதிலே வந்து ஸ்லீவ் வந்துடுச்சு. அப்படி உங்களுக்கு இதில் ஸ்லீவ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம ஸ்கர்ட்டுக்கு எடுத்தது போக பேலன்ஸ் மேலே இருக்கும் இல்லையா, அதில் கூட நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸோ காட்டன் லைனிங் நான் 2 மீட்டருக்கு நான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸுக்குமே எனக்கு இது கரெக்டாக இருந்தது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இதை மடித்து வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதே மடிப்புலையே நான் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டிசைன்ஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. ஏன்னா வந்து 2 சைடுமே பார்டர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன், ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஸ்கர்ட்டு வித் பெல்ட்டோட நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ எனக்கு வந்து ரெடி அளவு வந்து ஸ்கர்ட்டோடைய லென்த்து வந்து எனக்கு 34 இன்ச்சஸ்க்கு எனக்கு வேணும். ஸோ வந்து எனக்கு அந்த குழந்தையோடைய ஸ்கர்ட் லென்த்து 34 இன்ச்சஸ், 2 இன்ச்சஸ் வந்து எனக்கு பெல்ட்டு. ஸோ 32 இன்ச்சஸ் வந்து எனக்கு ஸ்கர்ட்க்கு ஃபேப்ரிக் எடுத்தால் போதும்.
ஓகே. ஸோ நான் 32 இன்ச்சஸ் வந்து நம்ம இந்த ஃபேப்ரிக்கு கட் பண்ணணும். அது கூட எனக்கு டக்குக்கு 4 இன்ச் வேணும் நான் டக் பிடிக்கிறதுக்காக. ஸோ எனக்கு வந்து 36 இன்ச்சஸ் டோட்டலாக எனக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்கர்ட்காக வேணும். ஓகே. ஸோ அது போக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2 இன்ச்சு வந்து பெல்ட்டுக்கு நம்ம தனியாக தான் அதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் 34 இன்ச்சஸ் எனக்கு ரெடி அளவு. ஸோ நான் வந்து எனக்கு 2 இன்ச்சு நான் லெஸ் பண்ணிட்டேன்னா 32 இன்ச்சஸ் எனக்கு போதும். ஸோ நான் 4 இன்ச்சு வந்து டக் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டோட்டலாக 36 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இப்போ 36 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம லைனிங் கட் பண்ணணும். ஸோ நான் 2 மீட்டர் காட்டன் லைனிங் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நான் ஃபோல்டிங்லேயே போட்டுக்கிறேன். போட்டுட்டு எனக்கு வந்து 32 இன்ச்சஸ் வந்து என்ன இருக்கு, இந்த ஃபேப்ரிக் வந்து இருக்கு இல்லையா. ஸோ நான் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஸ் பண்ணிவிட்டு 29 இன்ச்சஸில் வந்து நான் காட்டன் லைனிங் எடுக்கிறேன். ஸோ எனக்கு ரெடி அளவு இதில் வந்து 32 இன்ச்சஸ் தான். டக்கெல்லாம் பிடிச்சது போக 32 இன்ச்சஸ் வரணும் இல்லையா. ஸோ அதிலேருந்து நான் 3 இன்ச் வந்து லெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 36 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச் லெஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து மேலே டக்கு கொடுத்ததை இப்போ மடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும் லைனிங் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ரா எட்ஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மடித்து தைக்கணுன்னா ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பேட்டுக்கு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெல்ட் பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு 4 இன்ச்சு வித்துலையும் 33 இன்ச்சு வந்து லென்த் இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் நம்ம பெல்ட் வந்து ஹிப்புக்கு அட்டாச் பண்ணுறதுக்காக. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு வேண்டியது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து லென்த்து 12 இன்ச்சஸ்லையும் வித்து 18 இன்ச்சஸ் அப்படி இருக்கிற மாதிரி 2 ஃபேப்ரிக் லைனிங் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 பீஸையும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டட் சைட் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோலும் வந்து 5.5 இன்ச்சஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து அந்த லைனையும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்குடைய வித்து 2 இன்ச்சஸ் நெக் வித்து. நெக்குடைய டெப்த்து வந்து 4 இன்ச்சஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து சேமில் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன் 4 இன்ச்சஸ்க்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் கொடுத்துக்கலாம். நெக்குக்கும் நம்ம கர்வ் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து செஸ்ட் வந்து மெஷர் பண்ணோம். ஸோ செஸ்ட்டு வந்து எனக்கு 26 இன்ச்சஸ். ஓகே. ஸோ அதை நான் 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 6.5 இன்ச்சஸ் வருது. அதிலிருந்து நான் 1.5 இன்ச்சஸ் சீம்க்கு கொடுத்து 8 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வேஸ்ட்டு வந்து சேம் 8 இன்ச்சஸ்க்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நான் வந்து க்ராப் டாப் ப்ளவுஸ் மாதிரி தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. நம்ம இப்போ வந்து க்ராப் டாப்க்கு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ இது வந்து பேக் பார்ட்டு. ஸோ பேக் பார்ட் வந்து நம்ம பின்னாடி வந்து ஹூக் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி மடிச்சிட்டு சென்டரில் வந்து நம்ம ஒரு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து நெக்கும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஆம்கோல் மீட் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணக்கூடாது ஸ்டிச்சிங்கில். ஓகே. ஸோ வந்து நம்ம ப்ளவுஸ் பார்ட் எடுத்தாச்சு. தென் நம்ம வந்து இப்போது ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறோம். நான் வந்து ரெண்டு பீஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணி 4 மடிப்பில் வச்சுருக்கேன். ஸோ ஃபோல்டட் சைட் வந்து என்ன பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து ஸ்லீவ்க்கு எடுத்த மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ இதில் வந்து நான் பார்டரில் மட்டும் போட்லி பட்டன் கொடுக்க போகிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக்கை வந்து நான் வந்து ப்ளீட் எடுக்க போகிறேன். ஓகே.
ஸோ அதனால எனக்கு பார்டர் 6 இன்ச்சஸ்க்கு இருக்கு. ஸோ டோட்டல் ஃபேப்ரிக் 10 இன்ச்சஸில் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி லைனிங்கும் நான் 10 இன்ச்சஸ்க்கு எடுத்திருக்கேன். ஸோ 6 இன்ச்சஸில் வந்து பார்டர் இருக்கனால இந்த 6 இன்ச்சஸை மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ரிமைனிங் வந்து நம்ம வந்து பஃப் வைக்க போகிறோம். ஸோ அதை நான் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேப் லென்த்து வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ செஸ்ட் வந்து நமக்கு 26 டிவைடட் பை 12 கொடுத்தோன்னா 2.1 இன்ச்சஸ். ஸோ எனக்கு வந்து கேப் லென்த் வந்து 2 இன்ச்சஸ் வந்து நம்ம 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதிலேருந்து கீழே 2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 6 இன்ச்சஸ்க்கு தான் நம்ம வந்து ஸ்லீவ் லென்த் எடுத்திருக்கோம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா பஃப். ஓகே, ஸோ இப்போ ஆம்ஹோல் லைன் வந்து நமக்கு வேணும். ஆம்ஹோல் லைனுக்கு செஸ்ட் டிவைடட் பை 4 இன்ச்சஸ். ஸோ எனக்கு 6.5 இன்ச்சஸ் வந்து ஆம்ஹோல் லைன் வருது. ஸோ அந்த லைன் 2 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த லைனில் நம்ம 6.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இப்போ மேலே 6 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து அந்த கார்னரை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ 1 இன்ச்சுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன கர்வ்னாலுமே கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஆம்ஹோல் லைனையும் இந்த லைனையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆம்ஹோல்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் இது ரெண்டோட லைனில் வந்து மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிட் பாயிண்டில் 0.5 இன்ச்சஸில் மேலே ஒரு டாட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆம்ஹோல் வந்து கர்வ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஸ்லீவ் கர்வுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஸ்லீவை. மேலே கொடுத்துருக்கிற ஃபேப்ரிக் எதுக்குன்னா பஃப்புக்காக கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ மேலே இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் பஃப் வைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 6 இன்ச்சஸ் லைனில் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட ரவுண்டு எனக்கு 4 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் நான் அலவன்ஸோடு கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து சென்டருக்காக ஒரு நாச் பண்ணிக்கிறேன். தென் அந்த 6 இன்ச்சஸ் லைனில் வந்து எனக்கு எது வரைக்கும் ப்ளீட் வைக்கணுங்கிறது தெரியறதுக்காக ஒரு நாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்லீவும் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஸ்டிச்சிங்க்கு வந்து நமக்கு தெரியும் எது வரைக்கும் நம்ம ப்ளீட் எடுக்கணும் அப்படிங்கிறத. ஓகே, ஸோ இதுக்கும் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம துப்பட்டா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ப்ளவுஸ் பீஸ் வந்து எனக்கு 1 மீட்டரில் இருக்கா. ஸோ இந்த 1 மீட்டர் பீஸை வந்து நான் க்ராஸாக குறுக்கால கட் பண்ணி 2 பார்ட்டாக நான் எடுத்திருக்கேன். அதாவது 44 இன்ச்சில் வந்து ஒரு சாரீ விற்றுருக்கு அப்படின்னா அதை டபுளாக 22 இன்ச்சஸில் லென்த் வைஸில் 2 மீட்டரில் நான் எடுத்து ஜாயின் பண்ணிக்குவேன். ஓகே, இந்த பார்டரை வச்சு தான் நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதோடைய கட்டிங் வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோடைய ஸ்டிச்சிங் பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.